ரேஸ் கார் எப்போதுமே கராஜில் தான் சேஃபாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஃப்ளைட்டுமே ஏர்போர்ட்டில் தான் சேஃபாக இருக்கும். பட் அது ரெண்டுக்கான பர்பஸும் அது கிடையாது. அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பும். நான் சென்னைக்கு வேலைக்கு வந்து ஒரு நல்ல வீடும் ஒரு நல்ல ஹோட்டலும் தேடி கஷ்டப்பட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது நான் கோயம்புத்தூரில் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறப்போ எவ்வளோ பெரிய கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தேன் அப்படின்னு. ஆனால் சென்னை வந்ததுக்கப்புறம் தான் உலகம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு, டிராஃபிக்னால் என்ன, டிராஃபிக்கில் எப்படி வண்டி ஓட்டணும், அதே மாதிரி வீடு எப்படி பார்க்கணும், ஒரு வீடை எப்படி மெயின்டைன் பண்ணணும், இது எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி எனக்கு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பீப்புளை மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடச்சிது. அவங்க பெர்ஸ்பெக்டிவை தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து நான் என்னோடய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்ததுனால கற்றுக்கிட்ட விஷயங்கள். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் 3 இயர்ஸ், மாதத்துக்கே 3 டைம் வீட்டுக்கு போய்ட்டு இருந்தேன்னா யூஎஸ்க்கு வந்து மாஸ்டர்ஸ் பண்ணுற டிசிஷனை எடுத்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இண்டிபெண்ட்டாக எப்படி இருக்கணுன்றதை கற்றுக்கிட்டேன். கடைசியாக இந்த கான்டென்ட் க்ரியேஷன். போன மாதம் வரைக்கும் எனக்கு இதை பற்றி சுத்தமாக ஐடியாவே கிடையாது. ஆனால் இன்றைக்கி நான் இதை கேமரா முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன். நான் லைஃப்பில் கற்றுக்கிட்ட எல்லா விஷயமுமே நான் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்ததுனால தான். இதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர்றதுக்கு ஹெசிடேட் பண்ணாதீங்க. நம்ம மைக்கேல் ஸ்காட் சொன்ன மாதிரி, யூ மிஸ் 100% ஆஃப் த ஷாட்ஸ் யூ டோன்ட் டேக்.